வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்களின் ஸ்ரீமதி மைதிலி. அத்தியாயம் 1. ரஸ்தாவில் வெகு தொலைவில் வந்து கொண்டிருந்த மோட்டார் வண்டியின் சப்தத்தை கேட்டதும் மைதிலி திடுக்கிட்டு படுக்கையை நின்று எழுந்தாள். அவளது கழுத்தை தன் கரங்களால் அணைத்த வண்ணம் தூங்கிக் கொண்டிருந்த மாதவன் கலவரத்துடன் விழித்து கொண்டான். நித்திரை குழப்பம் வழிந்தோடிய தன் இரு பெருவிழிகளாலும் அவளை பரிதாபமாக நோக்கிய அச்சிறுவன், ஓஹோம், நான் மாட்டேன், என்னை விட்டு போகக்கூடாது என்று எனக்கு குமுறிக்கொண்டு தன் சிறு கரங்களால் அவள் கழுத்தை இறுக அணைத்து கொண்டான். எங்கேயும் போகவில்லை, நீ பேசாமல் தூங்கு என்று அன்புடன் பதிலளித்த மைதிலி அவன் முதுகை மெல்ல தட்டி கொடுத்தாள். ரஸ்தாவில் மிகவும் சமீபமாக கேட்ட மோட்டார் வண்டியின் சப்தம் மங்கள பவனத்தின் வாயிலை தாண்டி கொண்டு அப்பால் செல்வதை உணர்ந்த அவள் மெல்ல பெருமூச்சிருந்தாள். இரவு 10 மணியாகி கொண்டிருந்தது. அவள் கணவன் நீலகண்டன் இன்னமும் வீடு திரும்பிய பாடில்லை. மைதிலி மைதிலி என்று அடுத்த அறையை நின்று எழுந்த மெல்லிய குரலை கேட்டு மைதிலி தன் கழுத்தை அணைத்திருந்த சிறு கரங்களை மெல்ல அப்புறப்படுத்திவிட்டு தன்னை விடுவித்து கொண்டு எழுந்தாள். அயர்ந்த நித்திரையில் ஈடுபட்டுவிட்ட மாதவனின் கன்னத்திலும் நெற்றிலும் வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. தலையணி மீது அவன் தலையை நன்றாக நிமித்திவிட்டு விரவியை மெல்ல துடைத்தாள். பிறகு கட்டிலை சுற்றி தொங்கிக் கொண்டிருந்த கொசு வலையை அவிழ்த்துவிட்டு அடிமேல் அடி வைத்து சப்தமிடாது அறை நின்று வெளியே வந்தாள். அடுத்த அறையில் படுத்திருந்த மங்களம் கட்டிலில் திரும்பி படுக்கும் சப்தம் கேட்கவே, அக்கா கூப்பிட்டீங்களா என்று ரகசியமான குரலில் மெல்ல வினவிய மைதிலி அறைக்குள் எட்டி பார்த்தாள். ஆமாம், விளக்கை போட்டுவிட்டு சற்று இங்கேயே வந்து என் கால்களை பிடித்து விடு. கால் குடைச்சலில் என் பிராணனை போய்விட போலிருக்கிறது. எந்த வேலையில் அந்த மகாராஜன் ஆப்ரேஷன் செய்தானோ அன்றிலிருந்து ஒரு நாள் கூட எனக்கு இரவு வேளையில் நிம்மதியான தூக்கம் வந்தது கிடையாது. சில டாக்டர்களின் கைராசி அவ்வளவு சிலாக்கியமாக இருக்கிறது என்று முணுமுணுத்தாள் மங்களம். நாத்தனாரின் கட்டளைப்படியே அறைக்குள் பொருத்தியிருந்த நிலவொளி வீசும் விடுவிளக்கை ஏற்றிவிட்டு கட்டிலில் வந்து அருகில் அமர்ந்து கொண்டு அவளது கால்களை மெல்ல அழுத்தி விட்டு கொண்டிருந்தாள் மைதிலி. மிருதுவான தலையணியில் தன் முகத்தை பதித்து கொண்டு கவிழ்ந்தபடி படுத்து கிடந்த மங்களம் திரும்பி தன் தம்பி மனைவி ஏறிட்டு ஒரு முறை பார்த்தாள். மணி 10 அடித்து விட்டதே, இன்னமும் நீலகண்டன் வெளியே எங்கே சுற்றி கொண்டிருக்கிறான் என்று அதட்டலாக கேட்டாள். கம்பெனி காரியமாக அவர் யாரையோ பார்த்து பேச டவுன் வரைக்கும் போயிருக்கிறார். வர கொஞ்சம் நாழியாகும் என்று எனக்கு 1 மணிக்கு முன்பு டெலிஃபோன் செய்தார் என்று மைதிலி சட்டென பதிலளித்தாள். மங்களம்மாள் கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள். என்ன கம்பெனி காரியமோ அதன் மேல் சாக்கை போட்டுவிட்டு நீலகண்டன் காரை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது சொற்ற போயிருப்பான். போன வாரம் கூட கம்பெனி காரியம் என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக பெரிய துறை போல் சினிமாவுக்கு போய்விட்டானாம். வர வர உன் புருஷனின் நடத்தையும் போக்கும் எனக்கு பிடித்தால்தானே என்று சீறினால் மாற்றினார். அப்படி அவர் தவறாக நடந்து கொள்ள மாட்டாரே. யாரோ வீணாக அவரை பற்றி உங்களிடம் புகார் கட்டிவிட்டிருக்கிறார்கள் என்று மைதிலி பதில் அளித்ததை கேட்டதும் மங்களம் கோபத்துடன் படுக்கை மீது சற்றென்று திரும்பி படுத்து கொண்டாள். பிறந்ததிலிருந்து 28 வருஷமாக என் தம்பியை நான் அறிவேன். நீ இப்பொழுதுதானே வந்தவள். என்னை விட அவன் குணத்தை அதிகம் தெரிந்தவள் போல் பேசுகிறாய். நீலகண்டன் எப்பொழுதுமே சுத்த சோம்பேறி. ஒரு எம்எஸ்சி ஒரு எஸ்எஸ்எல்சி பரீட்சைக்கு 3 தடவை போய் 3வது முறைதான் பாஸ் செய்தான். அதன் பிறகு காலேஜ் படிப்பு 1 வருஷத்துடன் படிப்புக்கே ஸ்நானம் செய்து விட்டான். என் தம்பியின் யோக்கியதையை தெரிந்திருந்தும் அவர் காலில் விழாத குறையாக கெஞ்சி இவர் கம்பெனியில் ஏதாவது ஒரு வேலை போட்டு தரும்படி கேட்டுக்கொண்டேன். ஏதோ எங்கள் அதிர்ஷ்டம், வியாபாரம் விருத்தியாகி நாம் இப்போ நல்ல நிலையில் இருக்கிறோம். என் தம்பிக்கும் அவர் மனசு பண்ணி உதவி மேனேஜர்னு ஒரு பதவியை ஏற்படுத்தி கொடுத்து மாதம் 300 ரூபாய் சம்பளம் போட்டு கொடுக்கிறார். அக்கா மங்களம்மாள் மட்டும் இல்லாவிட்டால் இவன் யோக்கியதைக்கு 300 காசு கூட சம்பளம் கிடைத்திருக்கிறது என்றால் மிகவும் கடுமையான குரலில். நாத்தனாரின் கூறிய மொழிகள் மைதிலியின் உள்ளத்தை வேல்கள் போல் தாக்கி புண் செய்தன. துக்கம் அவளது நெஞ்சை அமைக்கியது. கண்களில் பெருகிய நீரை சிரமத்துடன் சமாளித்து கொண்டு அவள் தனது முகத்தை சுவரின் பக்கம் திருப்பிக் கொண்டு நாத்தனாரின் கால்களை மேலும் அமுக்கி பிடிப்பதில் ஈடுபடனாளாள்.
மங்களம் தொடர்ந்து தன் தம்பி மீது குற்றப்பத்திரிகை வாசிக்கலுற்றாள். நம்ம அக்கா தயவிலே பிழைத்து கொண்டிருக்கிறோம் என்ற நினைப்பே உன் புருஷனுக்கு கொஞ்சமும் கிடையாது. கை நிறைய பணம் போட்டு வாங்கிவிட்டவன் போல் பெரிய புது காரை எடுத்துக்கொண்டு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறான். பெட்ரோல் அவன் கண்களுக்கு தண்ணீர் போல் தென்படுகிறது. ஒரு நாள் போல் நேரம் கழித்து வீட்டிற்கு வருகிறது. அதற்கு மேல் குளித்துவிட்டு சாப்பிடுவது, பிறகு ரேடியா போட்டு கும்மாளம் அடித்து கொண்டிருக்கிறது என்றால் என்னால் சகிக்க முடியவில்லை. என்ன இருந்தாலும் நான் என் புருஷனுக்கு கட்டுப்பட்டவள் தானே. அவர் பெரிய மனது படைத்தவர். இதெல்லாம் பாராட்டு இருக்கிறார். திடீரென்று ஒரு நாள் என்னை பார்த்து உன் தம்பி இப்படி செய்கிறானே என்று கேட்டுவிட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்று கடுமையாக கேட்டாள். அப்படி அவர் தவறாக நடந்து கொண்டால் நான் ஜாடையாக சொல்கிறேன் அக்கா என்று நான் தடமாற மைதிலி பதிலுக்கு குழறினாள். ஜாடையாக சொல்கிறேன்னு இல்லாததும் பொல்லாததும் சொல்லி கொடுத்து பெரிய சண்டையை மூட்டி விட்டு விடாது அம்மா. ஸ்ரீகாந்தனும் எனக்கு தம்பிதான், உன் புருஷனும் எனக்கு தம்பிதான். 2 பேரில் என்னை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமும் கிடையாது. உன் புருஷன் சின்னவனைப் போல் படிப்பிலே கருத்தில்லாது போனாலும் பணத்திலும் மற்ற விஷயங்களிலும் கருத்தில்லாமல் சுற்றி அலைவதை காண எனக்கு சகிக்கவில்லை. அதனால்தான் சொன்னேன் என்று கூறி முடித்தாள் மங்களம் வெறுப்புடன். வாயிலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டதும், சரி அவன் வந்துவிட்டான் போல் இருக்கிறது, போய் கவனித்து சாப்பாடு போடு. அவர் வரந்தா கட்டிலே தூங்கி கொண்டிருக்கிறார். மாடிப்படி மேலே கொஞ்சம் சப்தமிடாமல் நடந்து வரச் சொல் என்று உத்தரவிட்டு போர்வை இழுத்து நன்றாக போர்த்தி கொண்டாள். மங்களத்திற்கு தன் 2 தம்பிகள் மீது பாசம் உண்டு என்றாலும் நீலகண்டனை விட ஸ்ரீகாந்தனிடம் அவளுக்கு அதிக பற்றுதல் இருந்தது. இதற்கு பல காரணங்கள் இருந்தன. ஸ்ரீகாந்தன் 1 வயது குழந்தையாக இருந்தபோது அவன் தாயார் இறந்து விட்டாள். தாயற்று தன் சகோதரனை தன் குழந்தை போல் பாவித்து சிறு பிராயத்திலிருந்து எடுத்து வளர்த்து விட்டிருந்தாள். மேலும் ஸ்ரீகாந்தன் தோற்றத்தில் தன் சகோதரியைப் போல் நல்ல சிவந்த மேனியும் வசீகரமான முகமும் வாட்டுச்சாட்டமான உடல் அமைப்பும் கொண்டிருந்தான். கல்வியிலும் மிகவும் சூட்டிகையாக இருந்தான். ஒவ்வொரு வகுப்பிலும் முதன்மையாக படித்து தேறி ராஜஸ்தானியிலேயே முதன்மையான மாணவனாக என்ஜினியர் பரீட்சையில் தேர்ச்சி பெற்று மேலே தொடர்ந்து 2 வருஷம் அமெரிக்காவில் தனது விஞ்ஞான கல்வியை விருத்தி கொண்டு பட்டமும் புகழும் சம்பாதித்து கொண்டு திரும்பி வந்திருந்தான். வெளிநாட்டு படிப்பு முற்று பெற்று ஊர் திரும்பிய சில தினங்களிலே நகரத்தின் மிகவும் பிரபலமான மோடி அண்ட் மேத்தா என்ற கம்பெனியில் முக்கிய என்ஜினியராக பெரிய உத்தியோகத்தையும் ஏற்றுக்கொண்டு வந்தான். ஸ்ரீகாந்தன் படிப்பு, அந்தஸ்து, அழகு அனைத்தும் பற்றி மங்களம்மாளுக்கு கர்வம் பொங்கி கொண்டு வந்தது. இளைய தம்பியின் மீது அவளது அபிமானம் அதிகரிக்க தன் மூத்த தம்பி மீது இகழ்ச்சியும் அசட்டையும் மேலோங்கி கொண்டு போயின. இவ்வாறு வித்தியாசப்பட்ட அவளது மனப்பான்மையை இன்னும் அதிகரிக்க செய்ய சமயத்திற்கு தக்கபடி தூபம் போட்டு அவளது புத்தியை பேதலிக்க செய்து கொண்டிருந்தார் சித்தப்பா முத்துசுவாமி. தன் கணவன் மீது சகோதரிக்குள்ள அபிமானம் கொஞ்சம் காலமாக குறைந்து வருவதை மைதிலி நன்கு உணர்ந்து கொண்டிருந்தாள். சந்தர்ப்பம் நேர்ந்த போதெல்லாம் மங்களம் பட்டும் படாதமாக கூறி வந்த கொடிய சொற்களை எல்லாம் அப்போதைக்கு அப்போது அவள் தன் கணவனிடம் சொல்லி கொடுத்திருந்தால் நிலைமை வேறாக விட்டிருக்கும். அக்காவிற்கும் தம்பிக்கும் முக தரிசனத்திற்கு கூட பஞ்சமாகிவிடும் அளவு விரோதம் இடையே எழும்பிவிட்டிருக்கும். மங்களம்மாள் எவ்வளவு முன்கோபியோ அதைவிட இரட்டிப்பு மடங்கு முன்கோபக்காரன் அவளது அருமை தம்பி நீலகண்டன். நாத்தனார் கூடும் கடும் சொற்களை கணவனிடம் சொல்லி கொடுத்து விட தெரியாத அவ்வளவு பேதையான ஒரு பெண் அல்ல மைதிலி. தாயாரை போல் சிறு 10 வயதிலிருந்து வளர்த்து ஆளாக்கி விட்டிருக்கும் சகோதரியை வஞ்சித்து அக்காவும் தம்பியும் விரோதிகளாக அவளது பெண்மையான மனம் இடம் கொடுக்கவில்லை. விவேக குறைவினால் ஏதோ பேசுகிறார், போகட்டும், பொறுத்து கொள்ளும் என்று ஒவ்வொரு முறையும் நாத்தனாரின் கடும் சொற்களை பாராட்டாது அவள் இதுவரை இருந்து வந்தாள். இன்றும் அதேபோல் தன் பொறுமை அனைத்தையும் ஒருங்கே வரவைத்து கொண்டு அவள் மிகவும் பணிவான குரலில் அப்படியே சொல்கிறேனக்கா என்று பதிலளித்துவிட்டு சப்தமிடாது கீழே இறங்கி சென்றாள். சமையல் கட்டிற்கு சமீபமாக இருந்த பெரிய கூடத்தின் ஓரத்தில் தரை மீது படுத்திருந்த சாம்பு மைதிலி அந்த பக்கமாக வருவதை உணர்ந்து எழுந்து உட்கார்ந்தார். ஏமா மைதிலி, நான் வந்து அவருக்கு எடுத்து போடட்டுமா என்று வினவினார். எவ்வளவு நேரமாகிவிட்ட போதிலும், எத்தனை அலுவல் இருந்த போதிலும்
தன் கணவனுக்கு தானே தான் உணவு பரிமாற மைதிலி விரும்புவாள் என்பதை சாம்பு நன்கு அறிந்தவர்தான். காலையில் எழுந்ததிலிருந்து ஓயாது ஒழியாது பொம்பரை போல் வேலைகள் செய்து வருகிறாளே இந்த சிறு பெண், அவளுக்கு நம்மாலான உதவி செய்வோம் என்ற பட்சதாபம் அவருக்கு. தாத்தா, நீங்கள் தூங்குங்கள், நாளை காலை 3 மணிக்கு எழுந்தாக வேண்டும். சின்னவர் ஏதோ காரியமாக கிருஷ்ணகிரி வரை போக வேண்டுமாம். அதனால் நீங்கள் இப்பொழுது சிரமப்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று மிகவும் பணிவாக பேசிவிட்டு சமையலறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். இலையில் வந்து அமர்ந்த நீலகண்டன் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டான். தம்பிக்கு பெண் பிடித்திருக்கிறதா? என்ன முடிவாயிற்று? கல்யாணம் நிச்சயமாகிவிடும் அல்லவா என்று கேட்டான். பெண் பார்க்க அழகாக தான் இருக்கிறாள். பெரிய இடம், சீர்வரிசனை இவைகளில் குறைவு இருக்காது. உங்கள் தம்பிக்கு பிடித்திருக்கிறது. இந்த வரன் அநேகமாக நிச்சயமாகிவிடும் என்று நினைக்கிறேன் என்று பதிலளித்த வண்ணம் மைதிலி பரிமாறிக்கொண்டிருந்தாள். பெண் உன்னை விட அழகு என்றால் சொல்கிறாய் என்று பரிகாசமாக கேட்ட நீலகண்டன் சிரித்தான். நான் அழகு என்ற வர்க்கத்தில் எப்படி சேர முடியும்? உங்கள் கண்களுக்கு அழகியாக இருக்கலாம். அந்த பெண் என்னை விட நல்ல சிவப்பு, பார்க்க மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறாள். அந்தஸ்து வேறு, அவளுக்கு ஒரு தனி கலையை கொடுக்கிறது என்று மைதிலி கூறும்போது அவன் இடைமறித்து பேசினான். அந்தஸ்து, பணம் இவைகளில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸ்ரீகாந்த் என்னை விட படித்தவன். படிப்பினால் அவனது அறிவு என்னை விட விசாலமாகி விட்டிருந்தால் இப்படி பணம், பதவி, வரதட்சணை இவைகளையே அளவிட்டு கொண்டு வரன் வேட்டையில் ஈடுபட்டிருக்க மாட்டான். அமெரிக்காவுக்கு சென்றும் இவனது மனம் தாராளமாகவில்லை என்பதை காண எனக்கு அதிசயமாக இருக்கிறது. தனத்தையும் சீர்வரிசையையும் அந்தஸ்தும் அழகையும் தராசு போட்டு எடையிட்டு கல்யாணம் செய்து கொள்ள முனைந்தால் இந்த கல்யாண வாழ்விலே ஆத்மீகமான தொடர்பு என்பது தம்பதியிடம் வளர எங்கே இடம் இருக்கிறது? என்னவோ, என்னை பொறுத்தவரை நான் இங்கு இவ்விதமான ஒரு தவறு செய்யவில்லை. உள்ளே வந்து பார்த்தேன். எனக்கு உன்னை பிடித்தது. உன் தகப்பனார் எங்கள் அந்தஸ்துக்கு போட்டியிடும் அளவு பெரிய செல்வந்தர் அல்ல. பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோமா அல்லது அவரது அந்தஸ்தையா பணத்தையா என்று யோசித்துவிட்டு அக்காவின் அதிருப்தியும் ஏறி உன்னை மணந்து கொண்டேன். உன்னை கண்டு திடீரென்று காதல் கொண்டு கல்யாணம் செய்து கொண்டு விட்டேன் என்று நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த பெண்ணை மணந்து கொண்டால் வாழ்விலே இல்லறத்தை நடத்த முடியும் என்று எனக்கு ஏதோ ஒன்று எடுத்து கூறியது. அதை உள்ளுணர்வு என்றுதான் வைத்துக்கொள். எனது உள்ளுணர்வு என்னை ஏமாற்றவில்லை. என் வாழ்க்கையில் அமைதி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, திருப்தி இருக்கிறது என்று உற்சாகமாக பேசி நீலகண்டன் எழுந்து கரங்களை கழுவிக்கொண்டு மைதிலி அருகில் வந்தான். பரஸ்பரம் நம்மிடையே வளர்ந்துள்ள அன்பினால் தாங்கள் இப்படி பேசுகிறீர்கள். உங்கள் சகோதரியோ அல்லது உங்கள் தம்பியோ கல்யாணம் என்பதை பற்றி வேறு விதமான அபிப்பிராயம் கொண்டிருக்கலாம். உங்கள் தம்பி உங்களை விட படித்திருக்கிறார், பெரிய பதவி வகிக்கிறார். பெரிய இடத்தில் பெண்ணை கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கௌரவத்திற்கு உகந்ததாகும் என்று எண்ணலாம் என்றால் மைதிலி பதிலுக்கு பரிகாசமாக. அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிடாதே. என் தம்பியைப் போல் நான் அதிகம் படிக்கவில்லை. அதனால் சாமர்த்தியத்தில் ஒன்றும் குறைந்தவனல்ல. இன்று நான் கவனிக்க சென்ற ஒரு காரியத்தை அத்திம்பேரால் கூட முடித்திருக்க முடியாது. நம் கம்பெனிக்கு சொந்தமாக கட்டிடம் ஒன்று வாங்கி போட அத்திம்பர் 2 வருஷமாக பாடுபட்டு கொண்டிருக்கிற விஷயம் உனக்கு தெரியுமல்லவா? ரங்கன் ரோட்டில் உள்ள அந்த பெரிய கட்டிடத்தை வாங்கிவிட 1 மாதமாக அவர் எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நான் அறிவேன். இன்று அதன் முதலாளி ஜவந்தன் முல்குடன் நான் பகல் 1 மணியிலிருந்து சுற்றாத இடமெல்லாம் சுற்றி ஒரு வழியாக காரியத்தை முடித்து கொண்டு வெற்றியுடன் வந்திருக்கிறேன் என்று கூறி நீலகண்டன் தன் சட்டை பையில் கையை விட்டு ஏதோ எடுக்க துழாவினான். காரியமானதும் அப்படியே ஒரு சினிமா பார்த்து வர சென்றீர்களோ என்று நினைத்தேன் என்று மைதிலி தன் சந்தேகத்தை தெரிவிக்கும் நிமித்தம் கேட்டாள்.
வர நேரமாகும் என்று உனக்கு முன்கூட்டியே டெலிஃபோன் செய்துவிட்டேனே, அதனால் நீ கவலைப்பட நியாயமில்லை. உண்மையில் நான் ஒரு சினிமாவுக்கு போய்விட்டு தான் வந்திருக்கிறேன். நான் படம் பார்க்க வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டு போகவில்லை. கேளிக்கை ஸ்தலங்களுக்கு போவதென்றால் நீ இல்லாது போனால் எனக்கு அவ்வளவாக ரசிப்பதில்லை. அந்த ஜவந்தன் முல்க்கு தன் காரியம் முடிந்ததும் ஒரு சினிமா பார்க்க வரீர்களா என்று இழுத்தான். அவனை திருப்தி செய்யவே அவன் கூட போய்விட்டு வந்தேன். என்ன பார்த்தோம் என்று கூட எனக்கு நினைப்பில்லை என்றால் பார்த்து கொள்ளேன். காரியம் முடிந்ததும் வீட்டிற்கு ஓடி வர வேண்டுமென்று ஒரே துடிப்பு. ஏன் தெரியுமா என்று பரிகாசமாக கேட்டபடி பையன் என்று எடுத்த மல்லிகை பொட்டலத்தை அவிழ்த்து பூச்சரத்தை அவளது கூந்தலில் தன் கரங்களால் சுட்டினான். நாத்தனார் சற்று முன் கூறியவைகளை கேட்டபோது மைதிலின் உள்ளத்தில் ஒருவித அவநம்பிக்கை ஏற்பட்டது. உண்மையே, ஒரு சமயம் மங்களம் கூறுவது முற்றிலும் உண்மையோ என்னவோ. உண்மையாக இருந்தால் கணவனை எவ்வாறு நல்ல பாதையில் திருப்புவது என்று எண்ணமிட்டபடியே தான் சென்று வாய்க்கதவை திறந்தாள். மைதிலி, நான் இன்று எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன் தெரியுமா? வெகு விரைவில் நாமும் ஒரு குழந்தைக்கு பெற்றோராக போகிறோம் என்பதை எண்ணும்போது என் உள்ளம் பெருமையில் பூரித்து பொங்குகிறது என்று கூறிய வண்ணம் அவளது முகத்தை அன்புடன் உற்று பார்த்தான் நீலகண்டன். வெட்கத்துடன் மைதிலி தன் வதனத்தை கீழே தாழ்த்தி கொண்டாள். தன்னிடம் ஆறாத அன்பும் பரந்த உள்ளமும் அக்காவின் குடும்பத்தின் மீது விசுவாசமும் உள்ள இவ்வளவு நல்ல புருஷனை ஒரு கணம் சந்தேகித்து விட்டோமே என்ற பச்சதாபம் அவள் உள்ளத்தை உறுத்தியது. அவள் கண்களில் துளிர்த்த கண்ணீரை கண்டு திடுக்கிட்டு போன நீலகண்டன், மைதிலி, அழுகிறாயா ஏன் என்று பதறினான். இல்லை, இந்த சந்தோஷத்தை கேட்டு அனுபவிக்க அப்பா உயிருடன் இல்லையே என்று வருத்தமாக இருக்கிறது, அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு விக்கிய மைதிலியின் அழகிய முகத்தை தன் தோள் மீது அணைத்து கொண்டான் நீலகண்டன். அசடே, வருத்தப்படாதே. அவர் உயிருடன் இல்லாவிடனும் ஆன்மீகமாக இருந்து உன்னை எப்பொழுதும் ஆசீர்வதிப்பார் என்று மிகவும் வாத்சல்யம் பொங்கிய மெல்லிய குரலில் சமாதானம் செய்தான். அவனது கனிவு மொழிகள் மைதிலியின் புண்பட்ட நெஞ்சிற்கு மிகவும் இதமாக இருந்தன. யார் என்ன சொன்னால் என்ன, எப்படி நடந்து கொண்டால் என்ன, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இவ்விதமான பரிபூர்ண அன்பும் ஒற்றுமையும் எப்பொழுதும் இருந்துவிட்டால் இந்த வாழ்விலை வேண்டியது என்ன இருக்கிறது என்று அவள் மனம் ஆறுதலடைவே கண்களில் வழிந்த கண்ணீர் தானே நின்று போயிற்று.